எஸ்ஐபி அப்படின்ற கான்செப்டே பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நீங்கள் சம்பாரிச்சிட்டு இருக்கீங்க. இப்போ சம்பாதிக்கிற பீரியடில் நம்ம சேர்த்து வைக்கிறோம், அதுதான் எஸ்ஐபி. ஸோ கேஷ் ஃப்ளோஸ் இருக்கும்போது நீங்கள் செய்ய வேண்டியது எஸ்ஐபி. ஏன்னா சம்பாதிக்கும் போது நம்மக்கிட்ட கேஷ் ஃப்ளோஸ் இருக்கும். ஸோ சம்பாரிச்சு முடிச்சிட்ட பிறகு உங்களுக்கு இன்கமே இருக்காது. அப்போ உங்களுக்கு கேஷ் ஃப்ளோ தேவைப்படுது. அந்த டைமில் நீங்கள் எடுக்க வேண்டியது எஸ்டபிள்யூபி. ஓகே சார், இப்போ எஸ்ஐபின்னு சொல்லும்போது இந்த குரோர்பதி கான்செப்ட் வந்து ரொம்ப பிரபலமாக வந்து பேசப்படுது. இப்போ இந்த குரோர்பதி கான்செப்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து 25 வயது நபர் வந்து 30,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு அப்படின்னா அவருக்கு இந்த 1 crore ரீச் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் பிளான் நீங்கள் சொல்லுங்கள் சார்? நம்ம கரியரை ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு எப்போவுமே சேலரி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நம்ம ஒரு பெரிய ஒரு சேமிப்பை நம்மளால் எடுத்துகிட்டு வைக்க முடியாது. அதனாலேயே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, நான் 50,000 சம்பாதிக்கும் போது, நான் 75,000 சம்பாதிக்கும் போது இந்த ஒரு சேமிப்பை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறாங்க. ரொம்ப தவறான ஒரு அப்ரோச் இது. இன்றைக்கி ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 25,000, ஒரு 30,000 சம்பாரிச்சிங்கன்னா கூட 20%, 30,000ல் 20% 6,000 ரூபாய் நீங்கள் கண்டிப்பாக உங்களால் சேமிக்க முடியும்.